சாரதா வந்து கடைக்கு வந்து கிளம்பிட்டுருக்காங்க. அத பார்த்துட்டு, "என்னம்மா நீ கிளம்பிட்டுருக்க?" அப்படின்னோனே, "இல்லடி தம்பிக்கு போய் மட்டன் வாங்கிட்டு வரணும்ல, அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். மட்டன், சிக்கன்லாம் வாங்கின்னு வரணும்டி" அப்படின்னோனே, என்னம்மா நீ போற? மாமா தான் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு போறேன்னாரே." "அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்காண்டி, அதனால தான் நான் போறேன்ம்மா." "என்னம்மா நீ இந்த வெயில்ல போய் நீ எப்படி போக முடியும்?" "சரி, சரி நானே போயிட்டு வரேன் குடு" அப்படின்றாங்க காவேரி. "என்னடி நீ புள்ள தச்சு பொண்ண நான் அனுப்ப சொல்றியாம்மா? இவ்வளோ நாள் நான் தானம்மா போயிட்டு இருந்தேன். அது எனக்கு தெரியாதுடி நீ இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சா உன்னை அனுப்பிச்சிருப்பேனா? இந்த மாதிரி நிலமையில நீ எல்லாம் போகக்கூடாது. வெயில்ல மயக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? இந்த மணி நேரம்ல போகக்கூடாதா? அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியும் போகிறதுக்கு. நீ அமைதியா இரு." "அம்மா இல்லைம்மா ஏதோ இன்னொரு வேலை ஏதோ இருக்குன்னு சொன்னியேம்மா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி. நான் போயிட்டு வரேன்." அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. "அத்தை எங்கே போகிறாங்க?" அப்படின்னு, "மார்க்கெட்டுக்கு போகிறாங்க." "மார்க்கெட்டுக்கா? அத்தை ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படின்றாரு விஜய். உடனே வந்து, "என்ன தம்பி?" அப்படின்னோடனே, எதுக்காக மார்க்கெட்டுக்கு இப்போ போகிறீங்க?" "இல்லை தம்பி மட்டன் வாங்கிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதான் எதாவது வாங்கிட்டு." "அதான் நான் சொன்னேன் அத்தை எனக்காக ஸ்பெஷலாக எதுவும் செய்வேன் நான்." "இல்லைப்பா எல்லாருக்குமே செய்யணும்ல." அப்படின்னோடனே, "காய்கறிலாம் வேறு தீர்ந்து போச்சு. மொத்தமாக சேர்த்து வாங்கிட்டு வந்துடலான்னு தான் போகிறேன். எப்போவுமே வந்து தம்பி தான் வாங்கிட்டு வந்து குடுத்துரும். என்னமோ தெரியல தம்பிக்கு கொஞ்சம் வேலை இருக்க போட்டிருக்கு. அதான் போக முடியல. அதான் நான் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். முதல்ல நீங்கள் லிஸ்ட்டை கொடுங்க" அப்படின்ட்டாரு விஜய். அதை கேட்டு, "ஏன் தம்பி கொடுங்க நான் சொல்கிறேன். காவேரி போய் பேக் எடுத்துகிட்டு வா" அப்படின்னோடனே, என்கிட்டே இருக்குது தம்பி" அப்படின்றாங்க. "சரி நான் போய் வாங்கிட்டு வரேன்." "தம்பி இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லை தம்பி. இதெல்லாம் உங்களால் வாங்க முடியாது." "என்ன அத்தை அப்போது நான் வாங்கக்கூடாதா வீட்டுக்கு?" "அதெல்லாம் இல்லை தம்பி. இதெல்லாம் நீங்கள் பழகிக்கல. இங்கே பாருங்க அத்தை அதெல்லாம் தெரியாது. இதுக்கப்புறம் பழகிக்கிறேன். நீங்கள் லிஸ்ட்டை கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக நான் வாங்கிட்டு வரேன்." "சரி நான் இப்போ நீங்கள் கொடுத்தா தானே நெக்ஸ்ட் டைம் நான் போய் வாங்கிட்டு வருவேன்." "இல்லை தம்பி நீங்கள் எல்லாம் அது கடைக்கெல்லாம் எதுக்கு தம்பி?" "இல்லை இல்லை நான் தான் போவேன்." "அப்படி நான் போகலன்னா இன்றைக்கி நான் சாப்பிடவே மாட்டேன் போங்க" அப்படின்ட்டாங்க. "ஐயோ தம்பி அப்படிலாம் பண்ணாதீங்க." "சரி இப்போ என்ன நீங்கள் போகணுமா?" "ஆமாம் ஆமாம். அப்புறம் இன்னொரு விஷயம் இதுக்கப்புறம் நான் தான் போவேன்" அப்படின்னோட, "சரிங்க தம்பி முதல்ல இதை போய் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு வாங்க தெரியுமான்னு தெரியலையே தம்பி." "காவேரி நீ வேணால் கூட போடி." "அதெல்லாம் தெரியாது. காவேரிலாம் ஒன்றும் தரத்தவே இல்லை." "ஏங்க நானும் வரேங்க. உங்களுக்கு தெரியாதுங்க." "அதெல்லாம் எனக்கு தெரியும். லிஸ்ட்டை கொடுங்க. நான் வாங்கிட்டு வந்து நல்லா காமிக்கிறேன் இல்லையா பாருங்கள். டெஸ்ட்டு வச்சா முதல்ல டெஸ்ட்டு என்ன எழுத சொல்லுங்கள். நீங்கள் எழுதுனா எப்படி?" அப்படின்னோடனே, என்ன காவேரி வந்து காவேரி கிட்ட வந்து சாரதா வந்து முழிக்கிறாங்க. "என்ன தம்பி இப்படி சொல்கிறாரு? அவரு போகிறாரு." "சரிம்மா கொடுத்து பாரு. அவர் வாங்கணும்னு ஆசைப்படுறாருல." "சரிங்க தம்பி" அப்படி சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. "இந்தாங்க தம்பி காசு." "காசெல்லாம் வேணாம் அத்தை." "காசு இல்லாமல் எப்படி தம்பி வாங்குவீங்க?" "அத்தை என்கிட்ட இருக்கு அத்தை. இங்கே பாருங்கள் காசு வேணும்னா நானே உங்ககிட்ட கேட்பேன். உரிமையாக கேட்பேன். நீங்கள் தருவீங்கல்ல." "அதெல்லாம் தருவேன் தம்பி. அப்புறம் என்ன இப்போ நான் வாங்குறேன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொடுப்பீங்களா சரியா?" அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஒன்றும் புரியல சாரதாக்கு. "ஏய் தம்பிக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்காடி?" அப்படின்னு. "மா அவர் பழகலைனாலும் பழகிப்பாருமா விடுமா. அவரும் நாளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாருமா. இதில் என்ன தப்பு இருக்குது?" அப்படின்னோடனே, சரிடி எனக்கு ஒன்றும் புரியலடி" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜய் இந்த மாதிரி நடந்துக்கிறது. விஜய் வந்து கொஞ்ச நேரத்தில் காய்கறி அதுக்கப்புறமா எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறாரு. உடனே யோசிக்கிறாரு, மட்டன் சரியாக வாங்கணுமா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. "தம்பி இவ்வளோ எதுக்கு வாங்குனீங்க?" அப்படின்னோடனே, "அத்தை இத்தனை பேர் இருக்கோம். ஒருத்தருக்கு 1 கிலோனா கூட." "தம்பி ஒருத்தருக்கு 1 கிலோ எப்படி சாப்பிடுவாங்க?" "சரிங்க அத்தை ஒருத்தருக்கு 1 கிலோனா கூட மொத்தம் எத்தனை பேர் இருக்கோம் நம்ம வீட்டில் இத்தனை கிலோ வாங்கணும். ஆனால் நான் பாருங்கள் ரொம்ப கம்மியான கிலோஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்." "ஐயோ தம்பி என்ன தம்பி நீங்கள் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இவ்வளோ செஞ்சிருப்பேன் நீங்கள் பாருங்கள் அத்தை எல்லாம் நல்லா சாப்பிட்டோம் அத்தை. காய்கறிலாம் கூட நிறைய நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன தம்பி இது இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. "இங்கே பாருங்கள் அத்தை எனக்கு முதல் டைம் இல்லை அதனால் எவ்வளோ வாங்கணும்னு தெரியல. நெக்ஸ்ட் டைமு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வாங்கிடுறேன்." "ஐயோ தம்பி நீங்கள் போனீங்கன்னா நிறைய நிறைய வாங்குறீங்களே." "இங்கே பாருங்க அத்தை இதானே ஃபஸ்ட் டைமு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன் அத்தை ப்ளீஸ் அத்தை. இதுக்கப்புறம் எக்காரம் கொண்டு வேறு யாரும் அனுப்பாதீங்க அத்தை. நான் தான் அத்தை கடைக்கு போகணும். இதெல்லாம் நான் கற்றுக்கணும்ல அத்தை." அப்படின்னா, "சரிங்க தம்பி கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சமைக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க சாப்பாடுக்காக வராங்க 2 பேருமே. நம்ம குமரனும் வந்து கங்காவும். குமரனும் கங்காவும் வந்தோடனே, "அம்மா என்னம்மா மட்டன் வாங்கினியானா?" "எல்லாம் வாங்கியாச்சுடி. எல்லாம் முடிஞ்சிடுச்சு வேலையெல்லாம். எல்லோரும் சாப்பிட வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ வந்து விஜய்க்கும் போடுறாங்க. "என்னம்மா நீ நிறைய மட்டன் பண்ணியிருக்க?" அப்படின்னோடனே, "எல்லாம் விஜய் தம்பி தான். விஜய் தம்பி தான் மார்க்கெட் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துச்சு." "என்னம்மா சொல்கிற அவரா?" அப்படின்னோடனே, "ஆமாடி." உடனே வந்து, "ஏன் பிரதர் இப்படிலாம் பண்ணீங்க? நம்ம வீட்டுக்கு வந்து இப்படிலாம் பண்ணலாமா? நீங்கள் போய் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களே." அப்படி சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு குமரன். "இங்கே பாருங்கள் இனிமேட்டேருந்து கடைக்கு நான் தான் போவேன்னு சொல்லிட்டேன். நம்ம வீட்டு வேலைக்கு நம்ம கடைக்கு போகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இதெல்லாம் நான் அனுபவிச்சதே இல்லை தெரியுமா? இப்போ எனக்கு இதெல்லாம் வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அதனால் இதுக்கப்புறம் நானே போகிறேன் பிரதர். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒர்க்கை பாருங்கள்" அப்படின்ட்டாரு விஜய். அதை கேட்டு வந்து கங்கா வந்து அப்படியே யோசிக்கிறாங்க.